ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். பிராண சக்தி என்பது உலகம் முழுசும் இருக்குது. அது ஜடப்பொருள்லையும் இருக்குது, உயிர் நம்மக்கிட்டையும் இருக்குது, உயிர் உள்ள மானிட்டர்கிட்டையும் இருக்குது, எல்லா ஜீவராசிக்கிட்டையும் இருக்குது. அதேமாதிரி ஜடப்பொருள் எல்லாத்துலேயுமே வெவ்வேறு நிலையில் பிராணசக்தி இயங்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அது பிராணசக்தி அணுக்களாக இருந்து கொண்டு இருக்கிறது. பிராணசக்தி தான் இயக்குது அதை. ஆக இந்த பிராணசக்தி நம்மளுடைய மூச்சில் மிக மிக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு நம்மளோட மூச்சில். அப்போ இதை சரியான முறையில் நம்ம பயிற்சி பண்ணும் பொழுது பிராணாயாம பயிற்சி, பிராணசக்தி, இந்த மூச்சில் உள்ள பிராண சக்தியாகப்பட்டது நமக்குள்ள சேவ் ஆகிறதுக்கு அது குருவோட பிளஸ்ஸிங் வேணும். அது குருவோட நிலை இருந்து, குருக்கிட்ட அந்த நிலை இருந்தால்தான் உங்களுக்கு அது வசமாகும், இல்லைன்னா வசியம் ஆகாது. ஸோ வசம் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த சக்தியை பயன்படுத்த முடியாது. வசமானால் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆக அந்த குருக்கிட்ட அந்த தன்மையில் இருக்க வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.